நம்ம 30 டேஸ் ஹேர் ஃபால் சீரீஸ்ல இன்னைக்கு டே 7 வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி என் கிளினிக்ல வர பேஷண்ட்ஸ் காமனா கேட்கற ஒரு டவுட்டை பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கரெக்டான ஹேர் கேர் ஃபாலோ பண்றேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க ஹேர் கேர் அப்படிங்கறது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ரெகுலரா கரெக்டா ஹேர் ஆயில் அப்ளை பண்றது, வீக்லி ட்வைஸ் ஷாம்பூ பண்றது, அது இல்லாம என் தலையில டேண்ட்ரஃபோ இல்ல எந்த ஸ்கேல்ப் இஷ்யூஸும் இல்ல, அதுதான் ஹேர் கேர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஹேர் ஃபால் நடக்குது அப்படின்னதுமே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷாம்பூ மாத்துறதோ இல்ல ஹேர் ஆயில் மாத்துறதோ, புதுசா ஏதோ சீரம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டர்னலா தான் ஒரு சொல்யூஷன் தேடுறாங்க. பட் சம்டைம்ஸ் இன்டர்னலா நம்மளுக்கு இருக்க ஒரு காரணத்தினால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கலாம். ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு ஒரே ஒரு ரீசன் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு இன்டர்னல் காஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 60% ஆஃப் தி ஹேர் ஃபால் நடக்கிறதுக்கான காரணம் இது ஒண்ணுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது சத்து குறைபாடு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது சத்து குறைபாடுன்னா என்ன, அதனால எப்படி நம்மளுக்கு ஹேர் ஃபால் நடக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ 60% ஹேர் ஃபால் வந்துட்டு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால, அதாவது சத்து குறைபாடுனால தான் பார்த்துட்டோம். அப்ப நம்ம முடி வளர்றதுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான சத்து என்ன தேவைப்படுது அப்படின்னா புரோட்டீன். நம்ம முடி அதிகப்படியா எதால ஆனதுன்னா புரோட்டீனால தான். அது வந்து ஒரு புரோட்டீன் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவை. ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 kg, அதாவது 1 கிலோ நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அப்ப எப்படின்னா, 50 கிலோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 கிராம் ஆஃப் புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை. இந்த புரோட்டீன் காலையில மதியம் நைட்டு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பிரிச்சு ஒரு நாளைக்கு இவ்வளவு புரோட்டீன், அதாவது உங்க வெயிட்டுக்கு ஏத்த கிராம் கணக்குல 50 கேஜிஸ் இருந்தீங்கன்னா 50 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் உங்க ஃபுட்ல டெய்லி இன்க்ளூட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா மெயினான ஒரு நியூட்ரியன்ட் ஹேருக்கு தேவை அப்படிங்கறதே புரோட்டீன் தான். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறதுனாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 1 கிராம் புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அப்போ 50 கிலோ நான் இருக்கேன்னா 50 கிராம் புரோட்டீன் கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா? அப்போ 30 கிராம்ஸ் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நம்ம 30 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் எடுக்கிறோங்கிறது நம்ம 50யோட கம்மியா இருக்கு. அதாவது நம்மளுக்கு தேவையான அளவோட கம்மியான லெவலா இருக்கு. அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, மெயினான ஆர்கன்ஸுக்கு வந்து புரோட்டீன் அனுப்பிடும். நம்ம ஹேருக்கு செகண்டரியா தான் அது கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால மெயினான ஆர்கன்ஸ்க்கே அது சரியா போயிடும். செகண்டரியான ஹேருக்கான சத்து அது கிடைக்காது. அந்த நியூட்ரியன்ட் வந்து கம்மியா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து 2வது முக்கியமான நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி, முக்கியமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோம்னா அயன் டெஃபிஷியன்சி. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த டெஃபிஷியன்சி இருக்குமான்னு பார்த்தா கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கும். ஆனா காமனா வந்து பெண்களுக்கான டெஃபிஷியன்சி தான் இது. இப்போ அயன் டெஃபிஷியன்சி பெண்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன் பெண்களுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மந்த்லி பீரியட் சைக்கிள் இருக்கும்போது நிறைய பிளட் லாஸ் ஆகிறதுனால அதிகப்படியான அயன் தேவைப்படும். ஸோ அவங்க கம்மியா எடுத்தாங்க அப்படின்னா அதனாலேயும் ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. 2வது விஷயம் பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி டைம். அப்போ குழந்தையும் இருக்கிறதுனால அதிகப்படியான அயன் தேவைப்படும். ஸோ அப்போ அவங்க இருக்கிறதோட அயன் கம்மியா எடுக்கும் போது அதனாலேயே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இதுல ஏன் வந்து அயன் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் தான் வந்து என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை கேரி பண்ணி ரூட்க்கு சப்ளை பண்ணுது, அதாவது ஹேர் ரூட்ஸ்க்கு சப்ளை பண்ணுது. இப்போ அயன் கம்மியா இருக்கும் போது ஆக்சிஜன் சப்ளைவே இருக்காது. ஸோ அதனால ஹேர் க்ரோத்தே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன நியூட்ரியன் அப்படின்னா, இப்போ நம்ம அயன் கம்மியா இருக்கிறதுக்கு, அதாவது அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ண. ஆனா இந்த அயன் அப்சார்ப்ஷனை ஈஸியாக்கிறதுக்கு ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு. அந்த நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி கம்மியா இருந்தாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. விட்டமின் சி கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹேர் வந்து ஈஸியா பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதாவது அதிகப்படியான ஹேர் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. முக்கியமான விஷயம், விட்டமின் சி வந்து வெஜிடேரியன் சோர்சஸ்ல தான் அதிகமா இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான 4வது நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருமே என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? கால்சியம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது இல்லை, விட்டமின் டி.
இப்போ விட்டமின் டி கம்மியாகிறதுனால நம்மளுக்கு எப்படி ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விட்டமின் டி எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம ஹேர் க்ரோத் சைக்கிள் ஹெல்ப் பண்ணுது. அதாவது இப்போ நான் ஹேர் க்ரோத் சைக்கிளுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முடியில வந்து 3 ஃபேஸஸ் இருக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆனஜன், கேட்டஜன், டீலோஜன் அப்படின்னு 3 ஃபேஸ் இருக்கு. இந்த ஆனஜனுங்கிறது க்ரோயிங் ஃபேஸ், அதாவது முடி வளர்றதுக்கான ஃபேஸு. டீலோஜனுங்கிறது முடி உதிரத்துக்கான ஃபேஸு. பொதுவாகவே நம்ம ஹேர்ல எப்படி இருக்கும்னா ஆனஜன், அதாவது இந்த க்ரோயிங் ஃபேஸ் வந்து பல வருஷத்துக்கு இருக்கும், அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு இருக்கும். இந்த டீலோஜன் முடி உதிர்றது வந்து ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். இந்த விட்டமின் டி கம்மியாகிறதுனால இந்த க்ரோயிங் ஃபேஸ் வந்து நம்ம ஹேர்ல கம்மியாகும். ஸோ அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து 5வது நியூட்ரியன் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ்க்கு காமனாக வரக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அது விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி. இப்போ விட்டமின் பி12 வந்து ஏன் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்னு பார்த்தோம்னா, விட்டமின் பி12 தான் வந்து நம்ம ஹேரை திக் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு நியூட்ரியன்ட். இப்போ பி12 கம்மி ஆகிறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப தின்னாக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் பி12 கம்மியாச்சுன்னா நம்ம ஹேர் தின், அதாவது மெல்லிசாகிறது. நம்ம ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் தின்னிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி டே 2 வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே தெரிய ஐக்கானை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் ஹேர் தின்னிங் நடக்குது, அதனால ஹேர் ஃபால் அதிகமாகாமல் நம்மளுக்கு தெரியும். இது இல்லாமல் விட்டமின் பி7, அதாவது எல்லாருக்கும் விட்டமின் பி7ன்னு சொல்கிறத தாண்டி பயோட்டின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பயோட்டின் கம்மியாகிறதுனாலே நம்மளுக்கு ஹேர் தின்னிங் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ விட்டமின் பி12ம் பயோட்டினும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் திக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அடுத்து முக்கியமான நம்ம ஹேர் க்ரோத்துக்கான நியூட்ரியன்ஸில் 6வது கடைசியான நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு. நம்ம உடம்புல ஜிங்க் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் வந்து ஹெல்த் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. அதாவது ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கேல்போட ஹெல்த் மெயின்டைன் ஆகாது. அதனால் நல்லபடியான ஒரு ஹேர் க்ரோத் நம்மளுக்கு கிடைக்காது. இதனால் நிறைய ஹேர் ஃபால் ஆக நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்க் ரிச் ஃபுட்ஸை உங்கள் டெய்லி மீலில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதனால நம்ம ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதனால் ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஸ்கேல்போட ஹெல்த்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும், ஸ்கேல்ப் ஹெல்த்தையும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ என்னென்ன நியூட்ரியன்ஸ்க்கு என்னென்ன விதமான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன், அதாவது புரதச்சத்து. புரதச்சத்து வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 1 kgக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 50 kg இருந்ததுன்னா 50 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்போ அதிகப்படியான ப்ரோட்டீன் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நான்வெஜ் சோர்ஸ் எல்லாம் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. எது இதுலன்னு பார்த்தோன்னா சிக்கனு, எக்கு, ஃபிஷ்ஷு இதில் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோயா அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ், அதாவது சோய் மில்காக இருக்கலாம், டோஃபு, இல்லைனா சோயா சங்க்ஸாக நம்ம அப்படியே சாப்பிட்றது, அது மூலிமா அதிகப்படியான ப்ரோட்டீன் கிடைக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா தால், அதாவது பருப்பு வகைகளில் அதிகமாக கிடைக்கும். இது இல்லாமல் பன்னீரில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கீரை வகைகள். கீரை வகைகள்னு பார்த்தோன்னா ஸ்பினச்சு, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸு. இதை தாண்டின்னு பார்த்தோன்னா லென்டின்ஸில் அதிகமாக இருக்குது. அப்புறம் பம்கின் சீட்ஸில் அதிகமாக இருக்குது. அடுத்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா, லெமன், ஆரஞ்சு, கூஸ்பெரி இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அடுத்து விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி எதுலேருந்து கிடைக்குன்னா சன்லைட் இருந்து தான் கிடைக்கும். இதை தாண்டி ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்குலேயும் டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் இருக்குது. அடுத்து விட்டமின் பி12 அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க் இதில் அதிகப்படியான விட்டமின் பி12 இருக்குது. அடுத்து ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு, நட்ஸு, டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினா என்னென்ன நியூட்ரியன்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு தேவை, அதுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து எனக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால தான் ஹேர் ஃபால் ஆகுதா அப்படிங்கிறது என்ன அறிகுறிகள் மூலயமா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டமே என்னென்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது தான். இந்த ஹேர் ஃபாலோட சேர்த்து நம்மளுக்கு ஹேரோட வால்யூம் கம்மியாகிறது, அதாவது முடி ரொம்ப சன்னமான மாதிரி தெரியறது. நம்மளோட தலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வகுடு எடுக்கிற அந்த வகுடு இடம் வந்து அகலமாகிறது, சைட்ஸில் முடி கம்மியாகிறது, அந்த மாதிரி வால்யூம் அண்ட் டென்சிட்டி கம்மியாகும்.
அது இல்லாம ரொம்ப வீக்கா டயர்டா ஃபீல் பண்றது. ஒரு சின்ன வேலை செஞ்சாலே ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றது. நாள் முழுக்க டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றது. இந்த சிம்டம் இருக்கலாம். இதை தாண்டி என்ன சிம்டம் இருக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம நகங்கள் வந்து ரொம்ப பிரிட்டிலா இருக்குது. அதாவது ஈஸியா உடையிற தன்மையோட நகங்கள் இருக்கிறது. இதை தாண்டி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பேலா இருக்கிறது. இந்த ஹேர் ஃபாலோட இந்த சிம்டம்ஸும் நம்மளுக்கு சேர்ந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எடுத்த உடனே நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்களா ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதோ, வீடியோ பார்த்து ஏதாச்சும் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிஜமாலுமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் அட்வைஸோட அதுக்கான சப்ளிமெண்ட்ஸோ மெடிசன்ஸோ நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு டே 7 வீடியோவில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினா என்ன, ஹேர் குரோத்துக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு தேவை, அது எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து டே 8ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் இருக்க ஹேர் ஃபால். அதாவது டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு என்னென்ன அறிகுறிகள், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டே 8 வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் ரச்சியா ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு இந்த 30 டேஸ் சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 30 டேஸ் சீரீஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பெறுங்கள். ஸ்டே ஹெல்தி வித் அஸ். நன்றி.